ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பாசிப்பருப்பு பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி. ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நம்ம இது பாசிப்பருப்பு சேர்த்து செய்யறதுனால நமக்கு அசோகா அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த ஆடி கும்மாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கும்மாயம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அடிக்கணமான கடாயில் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க. அப்போ தான் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வறுப்படுதோ அந்தளவுக்கு நமக்கு கும்மாயமும் நல்லா வாசனையாகவும் ரொம்பவே ருசியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சோம். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க. அவ்வளோதான். இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் தோல் நீக்கின உருட்டு உளுந்து பயன்படுத்தி இருக்கேன். கருப்பு உளுந்து சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சோம். இதுவும் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்தரலாம். ஸோ இந்த கும்மாயம் நம்ம 2 விதமாக செய்யலாம். ஒன்று பாசிப்பருப்பு அதிகமாக சேர்த்து செய்யலாம், இல்லைன்னா உளுத்தம்பருப்பு அதிகமாக சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு அதிகமாகவும் உளுத்தம்பருப்பு குறைவாகவும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இதுவே நீங்கள் பாசிப்பருப்பு குறைவாகவும் உளுத்தம்பருப்பு அதிகமாகவும் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ உளுத்தம்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நம்ம பொங்கல் பச்சரிசி இல்லைன்னா மாவு பச்சரிசி, இது ரெண்டுலேயும் எது வேணாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பொங்கல் பச்சரிசி தான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான். இப்போ அரிசி நல்லா வறுபட்டு ஒரே மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கரண்டி வச்சு நல்லா பரப்பி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறோம். இதுவே நிறையா இருந்துச்சுன்னா ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. மாவை எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பட்டு மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு கும்மாயம் ரொம்பவே டேஸ்டியாகவும் கரெக்டான பதத்துலையும் கிடைக்கும். இப்போ ஒரு நைஸ் சலாடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ரவை சலிக்கிற கண்ணு சலாடை இருக்கக்கூடாது. நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் சலிக்கிற மாதிரி சின்ன கண்ணு சலாடையெல்லாம் சேர்த்து சலிங்க. நீங்கள் ஒரு வேளை ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு டைம் மாவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட மாவு குருணை இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு டைம் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. அடியில் கொஞ்சமாக குருணை நிற்கிது. இது திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இதே மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கும்மாயத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நம்ம நிறைய செஞ்சோம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம எப்பப்போ கும்மாயம் பண்ணுறோமோ அப்போல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து நம்ம 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி எடுக்காமல் லேசாக 1 கப் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த 1 கப் மாவுலேயே நமக்கு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு கும்மாயம் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது கூட 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா தான் அளவு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்போர்க் வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவை கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் வெல்லம் சேர்த்திங்கன்னா இனிப்பு வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இருங்க. பாகு வந்து கம்பி பதம் வர வேண்டியது கிடையாது. வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும். அதுக்காக தான் பாருங்கள். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்துடலாம். மாவை வந்து கடாயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நல்லா தெரிஞ்சு மேலே தண்ணியாகவும் அடியில் போய் மாவு நல்லா திக்காகவும் நிற்க ஆரம்பிச்சிடும். சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்போர்க் இல்லைன்னா விஸ்க் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்துகிட்டே இருங்க. ஸோ நம்ம கரண்டியை கலக்கிறத விட இது மாதிரி ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்போர்க் வச்சு கலந்தோம்னா மாவு வந்து கட்டி விழுகாமல் ஒரே மாதிரி நல்லா சாஃப்டாக கலக்க வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கலந்திங்கன்னா சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிடும். பாருங்கள். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கும்மாயம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. கட்டிகள் ஏதாவது விழுந்துருந்துச்சுன்னா கூட இது மாதிரி விஸ்க்லேயே நல்லா உடச்சி விட்டுருங்க. ரொம்பவே திக்காயிடக்கூடாது. இந்தளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. வெள்ளைப்பாகு வந்து மாவோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு. ஸ்டவ் வந்து ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சு கலந்திங்கன்னா தான் கும்மாயம் வந்து கட்டி எதுவும் விழுகாமல் நமக்கு அல்வா மாதிரி பதத்தில் கிடைக்கும். பாருங்கள். இப்போ கும்மாயம் வெள்ளைப்பாகோட சேர்ந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடுங்க. நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவுக்கு மாவு பொருளுக்கு நமக்கு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். எந்த அளவுக்கு நெய் சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு கும்மாயத்தோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு நெய் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இல்லை நெய் குறைவாகவே போதும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கூட போதும். பாருங்கள். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இது கூட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நெய் வந்து நம்மளுடைய விருப்பம் தான். நமக்கு எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கும்மாயம் பார்த்தீங்கன்னா நம்ம மாவு மட்டும் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள். இப்போ கும்மாயம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே திக்காக விட்டுறாதீங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இது நம்ம சூடாக இருக்கிற போது சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டும் சாப்பிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.